அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம பத்ரிஜியோட யோக பரம்பரை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஞான யோகம் இரண்டாவது நிலை. போன கிளாஸ்ல வந்து நம்ம ராஜயோகம் பார்த்தோம். ராஜயோகம் ஆகிய தியான யோகம் பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு தியான யோகத்தினுடைய இரண்டாவது நிலை. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பல பிறவிகள் கடந்த பின் மூன்றாவது கண் பக்குவம் அடைந்த பின் ஞான யோகம் இரண்டாவது பாகத்துக்குள் நுழைகிறோம். அதாவது நம்ம இந்த ராஜ யோகத்துல என்ன பார்த்தோம்னா, இந்த மூன்றாவது கண் வந்து திறந்துரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல. சோ இப்ப அந்த மூன்றாவது கண் வந்து திறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பக்குவ நிலையில இருக்கும். முழுசா முழுசா மூன்றாவது கண் வந்து திறந்திருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு பக்குவ நிலையில இருக்கும். அதுதான் வந்து இந்த ஞான யோகத்துடைய ஆரம்பம். மூன்றாவது கண்ணின் மூலம் நாம் சுயமாக கிருஷ்ணரை பார்க்கிறோம், புத்தரை பார்க்கிறோம், ஜீசஸை பார்க்கிறோம், நம்முடைய பிறவிகளை தெரிந்து கொள்கிறோம். என்னுடைய தியான பரம்பரையில், என்னுடைய யோக பரம்பரையில் இந்த மூன்றாவது கண்ணின் எத்தனையோ சிறப்புகளை நான் தெரிந்து கொண்டேன். அதுபோல நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள முடியும். யார் எதை செய்தார்களோ அதை அவர்கள் பெற முடியும். அதாவது இப்போ கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய மூன்றாவது கண் மூலியமா தான் அவங்களுடைய பிறவிகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. சோ அதே மாதிரி தான் நம்ம பத்ரிஜியும் அவருடைய மூன்றாவது கண் மூலியமா எல்லாத்தையும் வந்து பார்த்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நம்மனாலையும் அதை செய்ய முடியும், அதனால நீங்களும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஞான யோகம் இரண்டில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனா, சாட்சாத்காரம் நிலைகள் உண்டு. சோ இதேதான் நம்ம வந்து ஞான யோகத்தினுடைய முதல் நிலையிலையும் பார்த்தோம். இதே சிரவணம் பார்த்தோம். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து அதே சிரவணத்துல இரண்டாவது ஸ்டேஜ் இது. இந்த மூன்றாவது கண்ணை பெற்ற பின் நேரடியாக தியானத்தில் கிருஷ்ணரின், புத்தரின், ஜீசஸின் பேச்சுக்களை கேட்கிறோம். நாம் ஆன்மாவின் நிலையில் இருந்து கிருஷ்ணரின் ஆன்மாவுடன் ஆன்ம சொற்பொழிவுகளை கேட்கிறோம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஆன்மா, அது வந்து புத்தருடைய ஆன்மா. சோ அது நமக்கு புரியுற மாதிரி இப்ப காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த சிரவணம் அப்படிங்கிற நிலையில என்ன ஏற்படும்னா, நம்மளுடைய ஆன்மா வந்து நேரடியா புத்தருடைய ஆன்மாவோடையும் கிருஷ்ணருடைய ஆன்மாவோடையும் வந்து நம்ம நேரடியா நம்ம ஆன்மா வந்து பேச முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க பேச்சுக்களை கேட்க முடியுங்கிறாங்க நேரடியா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சிரவணம் ஸ்டேஜ் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம பிசிக்கலா போய் உட்கார்ந்து கேட்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம ஆன்மாவே வந்து நேரடியா அவங்களுடைய ஆன்மாவோட கனெக்ட் ஆகி அவங்களுடைய பேச்சுக்களை கேட்க முடியும். இதுதான் வந்து சிரவணமுடைய இரண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மனனம். மனனமுடைய இரண்டாவது ஸ்டேஜ்ல தியானத்தில் கிருஷ்ணர் காட்சி தந்து நமக்கு என்ன கூறினாரோ அதை தியானத்தில் இருந்து வெளியில் வந்த பின் அதை நாம் மனதில் நினைத்து பார்ப்போம், அதை பற்றி ஆலோசிப்போம். இரவில், கனவில் அல்லது தியானத்தில் இவர்கள் கூறியதை நாம் பின்பற்ற வேண்டும், பயப்பட வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள் அல்லவா. நான் தைரியமாக அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் யோசித்து கொண்டு இருப்போம். சோ இந்த மனநம்ல நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன யோசிக்கிறீங்கன்னா, கிருஷ்ணர் சொன்னது, புத்தர் சொன்னது, இவங்க சொன்னது எல்லாத்தையும் வந்து உங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இரவுல வந்து நீங்க கனவுல இல்லாட்டி தியானத்துல இவங்க சொன்ன விஷயத்துல எல்லாம் வந்து நீங்க பின்பற்றணும். அவங்க சொன்ன விஷயத்த நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, நம்ம தைரியமா அதெல்லாம் வந்து செய்யணுங்கிற அந்த யோசிக்கிறது, அந்த சிந்தனை உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வரும். அதுதான் இந்த மனநத்துடைய இரண்டாவது நிலை. நிதித்தியாசனாவுடைய இரண்டாவது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இரவில், கனவில், தியானத்தில் கிருஷ்ணர், ஜீசஸ், புத்தர் என கூறினார்களோ, எதை கூறினார்களோ அதை பகலில் செய்வது நிதித்தியாசனா. இப்போ நம்ம வந்து இரவுல கனவுல வந்து இவங்க எல்லாம் நமக்கு சொன்ன விஷயத்த, கிருஷ்ணர், ஜீசஸ், புத்தர், இவங்க எல்லாம் கனவுல நமக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் பகல் பொழுதுல நாம அதை வந்து செய்யணும். அதை செய்யறது தான் வந்து இந்த நிதித்தியாசனா அப்படிங்கிறாங்க. நமக்கு சத்தியம் தெரிவதற்கு, தைரியமாக அதை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு இடையில் எத்தனையோ பிறவிகள் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை கேட்டவுடன் பின்பற்ற வேண்டும், அதை நாம் உடனே செய்ய வேண்டும். சோ அவங்க சொன்னதுல நமக்கு வந்து சத்தியம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை கேட்ட உடனே நம்ம வந்து பின்பற்ற வேணும். ஆனா அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கும் அதை பின்பற்றதுக்கும் இடையில இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுலயே நீங்க பல பிறவிகள் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து சாட்சாத்காரம் இரண்டாவது நிலை.
சாட்சாத்காரம் இரண்டாவது நிலையில பாத்தீங்கன்னா இவற்றை நாம் பின்பற்ற பின்பற்ற மெதுவாக நமக்கு ஒரு வகையான சாட்சி தத்துவம் வரும். ஆன்ம உலகங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருப்போம். பௌதீக உலகில் இந்த உடலுடன் யாத்திரை செய்வது மட்டுமல்ல, ஆன்ம உலகத்தில் ஆன்ம யாத்திரைக்கு கூட சாட்சியாக நாம் இருப்போம். இதுவே சாட்சாத்காரம் இரண்டாவது ஸ்டேஜ். இதுவே ஞான யோகம் இரண்டாவது பகுதி 4 நிலைகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த சாட்சாத்காரமுடைய இரண்டாவது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாட்சி பாவலரா சாட்சியாளரா நம்ம வந்து மாறுற அந்த நிலை தான். இதுல வந்து இப்போ இந்த பௌதிக உலகத்துல இருக்கும்போது நம்ம பிசிக்கலா நம்ம இந்த உடலோடு சேர்ந்து இந்த புனித யாத்திரைகள் எல்லாம் போவோம். அதே மாதிரி அதுவும் ஒரு சாட்சியாளரா இருந்து இந்த யாத்திரைகள் எல்லாம் போவோம். அதே மாதிரி ஆன்ம உலகத்திலயும் நம்ம ஒரு சாட்சியாளரா இருந்து அங்கேயுமே வந்து யாத்திரைகள் போவோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து இந்த சாட்சாத்காரம் அப்படிங்கிற இந்த இரண்டாவது ஸ்டேஜ். இப்போ அடுத்தது கர்ம யோகம் இரண்டாவது நிலையில சுஷீலா மாஸ்டர் வந்து நமக்கு படிச்சு காட்டுவாங்க. மாஸ்டர் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. வணக்கம் மாஸ்டர், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கர்மயோகம் இரண்டாவது பாகத்தை படிக்கலான்னு இருக்கேன். அது வந்து இரண்டாவது பாகம் வந்து தியானத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கர்மயோகத்தின் இரண்டாவது பாகம். இனி வந்து நாம் செடிகளை நடுவதில்லை, ரோடுகளை போடுவதில்லை, அவை அனைத்தும் சின்ன சின்ன நிலைகள். அப்படிப்பட்டவை செய்வதில்லை. ஆனால் அனைவருக்கும் தியானம் கற்றுக் கொடுப்போம். கௌதம புத்தர் என்ன செய்தார்? தன்னுடைய தியானத்திலிருந்து எழுந்த பின் தன்னுடைய பிறவிகள் அனைத்தையும் தியானத்தில் பார்த்த பின், அதாவது ஞான யோகத்தின் இரண்டாவது பாகம் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்ட பின் கண்களை திறந்து, இனி நான் இதை யாருக்கு சொல்ல வேண்டும் என்று முதலில் தன்னுடைய குருமார்களான அலாரகலமன், உத்தக உத்தகரம பக்தர் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து தன் மூன்றாவது கண்ணில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தார். அதாவது இந்த கர்மயோகம் ரெண்டாவதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது வந்து தியானம். அந்த தியானத்தை கத்துட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம மூன்றாவது கண்ணுல என்னென்ன தெரிஞ்சிச்சோ அதை நம்ம யாருக்கு சொல்லணும்னு யோசிக்கிறாரு கௌதம புத்தர். உடனே அவர் தன்னுடைய குருமார்களான அலார கலமனும் உத்தக கரம பக்தரும் அவர்களுக்கு சொல்ல வேணும்னு நினைத்து மூணாவது கண்ணின் மூலம் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தார். அவர்கள் இப்போது இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டார். அதன் பின் இதை வேறு யாருக்கு சொல்ல வேண்டும் என்று யோசித்தார். அவருடன் இருந்த 5 நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் நினைத்தார். உடனே மீண்டும் மூன்றாவது கண்ணில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தார். அவர்கள் சாரநாத்தில் இருக்கிறார்கள். அதாவது முதல்ல அவங்க குருமார்களை பார்த்தாரு, அவங்க காணான்னு. ரெண்டாவதும் திருப்பி பார்க்கிறாரு. அதுல வந்து அவர்கள் எல்லாருமே சாரநாத்தில் இருக்கிறதாக கண்டுபிடித்தார். 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தார்கள். புத்தர் இருந்ததோ கயாவில். அங்கிருந்து நண்பர்களை தேடி செல்கிறார். அவர்களுக்கும் தியானத்தை கற்றுக் கொடுத்தார். இதுதான் கர்மயோகம் இரண்டாவது பாகம். தியானத்தை கற்றுக் கொடுப்பதே கர்மயோகத்தின் இரண்டாவது பாகம். இதுவே யோக பரம்பரை. இதை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு யோக நிலையையும் தெளிவானவர் ஒரு பிறவியிலேயே முடித்துக் கொள்ளுகிறார். தெளிவு குறைவாக இருப்பவர்கள் சில பிறவிகள் எடுத்துக் கொள்ளுகிறார். இன்னும் தெளிவானவர்கள் ஒரே பிறவியில் ஒன்றிலிருந்து மற்றொரு யோக நிலைகளையும் தாண்டி செல்வது உண்டு. அனைவருக்கும் முழுமையான சுதந்திரம் உண்டு. யாரும் யாரையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அவரவர்களை பற்றி அவரவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை மேம்படுத்தி கொள்ளவும் வேண்டும். இதுல வந்து யாருமே யாருக்கும் வந்து சுதந்திரம் நமக்கே உண்டு. நம்ம வந்து மூன்றாம் கண் திறந்த உடனே அதுல என்னென்ன தெரிகிறதோ அதை நம்ம பார்க்கலாம். யாருக்கு வேணாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லலாம். நம்மளை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நம்மளும் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவுக்கு வழிகாட்டலாமே தவிர தன்னுடைய ஆன்மாவின் சக்தியை அளித்து அந்த ஆன்மாவிற்கு கை கொடுக்க முடியாது. அவர்களுடைய வீட்டு பாடங்களை அவரவர்கள் தான் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த மாதிரிதான் இதுல சொல்ல வர்றாரு. ஒரு ஆன்மா, இப்ப நம்ம ஒரு ஆன்மா வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டலாம். இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா மூன்றாம் கண் திறக்கும், மூன்றாம் கண் வழியா நீங்க இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வழிகாட்டுதலா இருக்கலாம். ஆனா நம்ம சக்தியை வந்து இன்னொரு ஆன்மாவுக்கு கொடுத்து கை கொடுத்து நம்ம வந்து அவர்களுடைய வீட்டு பாடங்களை நம்ம செய்ய முடியாது. அவரவர்கள் பாடங்களை அவரவர்கள் தான் செய்ய வேண்டும்.
எத்தனை பிறவிகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம், எத்தனை யோகங்களை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம். அது மற்றொரு ஆன்மாவிற்கு உரியது அல்ல. ஆமா, நம்ம இந்த 3ஆம் கண் மூலமாக எத்தனை பிறவி, எத்தனை யோகங்கள் வேணாலும் நமக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து அது வந்து மற்றொரு ஆன்மாவுக்குரியது இல்ல, நமக்குரியது. நீ எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டும் என்பது கிருஷ்ணருக்கும் சொந்தமில்லை, ஜீசஸுக்கும் சொந்தமில்லை. அது அவரவர்களுடைய தர்மம். இதை பின்பற்றினால் அது நமக்கு ஆனந்தம். இதை பின்பற்றவில்லை என்றால் அது நம்முடைய கர்ம வினை. பகவத்கீதையில் கிருஷ்ணர் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், இழிவுபடுத்தக்கூடாது. ஏனென்றால் தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே பகைவன் அப்படின்னு கீதையில இவரு சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு. பகவத்கீதை முழுவதும் கிருஷ்ணர் கூறிய பின் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறுகிறார்: நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறினேன், எதை செய்தால் எதை அடைவாய் என்பதையும் கூறினேன். நீ செய்கிறாயோ செய்யவில்லையோ, விருப்பத்துடன் செய்கிறாயோ விருப்பமில்லாமல் செய்கிறாயோ, அது உன்னுடைய விருப்பம். உன்னுடைய விருப்பம் போல் நீ செய் என்று கூறுகிறார். ஆகவே தியானம் செய்யுங்கள், தியானம் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் கூறுங்கள். தியானம் செய்பவர்கள் தனக்குத்தான் நண்பன், தியானம் செய்யாதவர்கள் தனக்குத்தான் பகைவன். அசைவம் உண்பவர்கள் தமக்கு தாமே பகைவன், சைவ உணவு உண்பவர்கள் தமக்கு தாமே நண்பன். இதுல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அசைவ உணவே நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கே நம்மளே பகைவனாகிறது மாதிரி. அதனால சைவ உணவு தான் நமக்கு நண்பனா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி வர்றாரு. சிறு வயதிலிருந்தே தியானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே தீய பழக்கங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். எங்கும் செல்ல வேண்டாம், நம் சுவாசத்தின் மீது கவனம் வைத்தாலே போதும். நம் சுவாசமே குரு அப்படின்னு இதுல முடிக்கிறாரு. இதோட யோக பரம்பரை முடிச்சாச்சு மாஸ்டர். நம் சுவாசமே நமது குருன்னு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த யோக பரம்பரையில பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப பேசிக்கான புக்கு. இதை வந்து எல்லாரும் கண்டிப்பா திரும்ப படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவா புரியும் மாஸ்டர்ஸ். ரொம்ப நன்றி. இதோட நம்ம வந்து இந்த உரையை முடிச்சுக்கலாம்.